வணக்கம். இது பரதி ஊடகத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய கீதம் எப்போது மாறிவிட்டது? அரசாங்கத்தை கடுமையாக விளாசிய சஜித். துபாயில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினர் பட்டாசு வெடித்து கொண்டாடிய மக்கள். போலீஸ் நிலையத்தில் கழுத்தை அறுத்து பரபரப்பை ஏற்படுத்திய இளைஞன். காட்டிக் கொடுத்தது இவர்தான். இஷாரா செவ்வந்தி வழங்கிய பரபரப்பு வாக்குமூலம். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையான முன்னாள் அமைச்சர். இன்றைய தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்படும் இஷாரா செவ்வந்தி. வெள்ளத்தில் மூழ்கிய கொழும்பின் பல பகுதிகள் போக்குவரத்தும் பாதிப்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு தேவையான உரம் கிடைக்காத காரணத்தால் நாட்டின் தேயிலை உற்பத்தி துறை பெரும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். மத்துகமவின் அகலவத்தை பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார். உரமானியம் தேவையில்லை என்று மக்கள் நம்ப வைக்கப்பட்டதன் பின்னணியில் ஜேவிபி இருந்ததாக விமர்சித்தார். இதன் விளைவாக இன்று தேயிலை செய்கையாளர்கள் உரமில்லாமல் நிற்கதியாக உள்ளனர் என்றும் அவர் கூறினார். தற்போதைய அரசாங்கம் மக்களின் ஆணை முழுவதையும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு ஏலம் விட்டுவிட்டதாகவும் சஜித் பிரேமதாஸ் கடுமையாக சாடினார். அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் சொற்படியே நடப்பதாகவும் நாட்டின் தேசிய கீதம் ஸ்ரீலங்கா தாயே என்பதற்கு பதிலாக IMF தாயே என்று மாறிவிட்டதாகவும் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின் கைதிகளாகவும் அடிமைகளாகவும் மாறிவிட்டதாகவும் அவர் மேலும் விமர்சித்தார். பஸ் லலித் என்று அழைக்கப்படும் பாதாள உலக குழு உறுப்பினரான லலித் கண்ணகர் துபாயில் கைது செய்யப்பட்ட செய்தி அறிந்ததும் ஹங்வெல்ல உட்பட பல பகுதிகளில் மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெரிய அளவிலான ஹெரோயின் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள பஸ் லலித் துப்பாக்கிச்சூடு மற்றும் பலரை மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட பல குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். நாட்டை உலுக்கிய உயிரிழந்த 2 குற்றவாளிகளான சமயத் மற்றும் ஒரு ஜீவா ஆகியோரின் நெருங்கிய கூட்டாளியுமாவார். மேலும் அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகளும் துபாயிலிருந்து நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். 2022ஆம் ஆண்டு ஹங்வெல்லவில் தொழிலதிபரை கொலை செய்ததாகவும் 2023 செப்டம்பர் 30ஆம் தேதி ஹங்வெல்ல பகுதியில் மற்றொரு தொழிலதிபரை கொலை செய்ததாகவும் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி மற்றொரு தொழிலதிபரை கொலை செய்ததாகவும் 2024ஆம் ஆண்டு வஜிர நிஷாந்த் மற்றும் முன்னர் கொலை செய்யப்பட்ட மன்னார் ரோஷனின் சகோதரரை கொலை செய்ததாகவும் 2025 ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஹோமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சாந்து முதுங்கொடுவு மற்றும் பனா மந்திரி ஆகியோரை சுட்டுக் கொண்டதாகவும் 2025 ஜூலை 6ஆம் தேதி கொழும்பிரவு விடுதியில் ஹோட்டகிர மற்றும் தேமட்டகுடு ருவானை கொலை செய்ய முயன்றதாகவும் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பஸ் லலித் கைது செய்யப்பட்ட செய்தி அறிந்ததும் ஹங்வெல்ல உட்பட பல பகுதிகளில் மக்கள் பட்டாசு வெடித்துக் கொண்டாடுவதை காண முடிந்துள்ளது. சந்தேக நபர் விரைவில் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பலாங்கொடு பின்னவல போலீஸ் நிலையத்திற்குள் நபரொருவர் தனது கழுத்தை வெட்டிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 12ஆம் தேதி முறைப்பாடு செய்ய வந்த தந்தை, தாய் மற்றும் மகன் உட்பட பல குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்துள்ளது. இதன்போது ஒருவர் தனது சட்டை பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தனது கழுத்து மற்றும் கையை வெட்டிக் கொண்டுள்ளார். அதனை தடுக்க முயற்சித்த போலீஸ் அதிகாரிக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. சம்பவத்தில் காயமடைந்த பலாங்கொடு பகுதியைச் சேர்ந்த 21 வயது நபர் பலாங்கொடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எந்த நேரத்திலும் தான் கைது செய்யப்படலாம் என்பதை அறிந்திருந்ததாக குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார். புதுக்கடி நீதிமன்ற வளாகத்திற்குள் கனைமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள செவ்வந்தி நீண்ட காலமாக தலைமறைவில் இருந்து வந்துள்ளார். எனினும் சட்ட புத்தகத்துக்குள் மறைத்து வைத்து துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கி ஒன்றை கொண்டு சென்று வழங்கியதாக கூறப்பட்ட இஷாரா செவ்வந்தி தலைமறைவாக இருந்தார். இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய நாடு தழுவிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் காவல்துறையினரால் கைது செய்ய முடியாதிருந்த நிலையில் 8 மாதங்களுக்கு பின்னர் தற்போது நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்.
பேலியகுட குற்றப்பிரிவின் இயக்குநர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் ரோகன் ஒழுகல மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவின் ஆய்வாளர் கிஹாண்டி சில்வா ஆகியோர் நேபாளத்தில் நடாத்திய சோதனையில் இந்த பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டது. கேகல்பத்திர பத்மேவிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இஷாரா சிவந்தியின் மறைவிடத்தை காவல்துறையினரால் அடையாளம் காண முடிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார சற்று முன்னர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். கடந்த அரசாங்கத்தில் முறையற்ற வகையில் இஸ்ரேலில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தல் குறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்றைய தினம் குறித்த ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். மனுஷ நாணயக்காரவின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நேற்றைய தினம் கொழும்பு தலைமை நீதவான் முன்னிலையில் தனது கட்சிக்காரர் என்று கையொட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு சென்று வாக்குமூலம் அளிப்பார் என்று தெரிவித்திருந்தார். அதற்கமைய வாக்குமூலம் அளிப்பதற்காக மனுஷ நாணயக்காரர் இன்றைய தினம் முன்னிலையாகியுள்ளார். நாட்டின் தென்கடல் பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட 51 பொதிகளில் சுமார் 839 கிலோ போதைப் பொருட்கள் அடங்கியுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போதே இவை கைப்பற்றப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட போதைப் பொருட்களில் 670 கிலோ 676 கிராம் ஐஸ் ரக போதைப் பொருள், 156 கிலோ 542 கிராம் ஹெரோயின் மற்றும் 12 கிலோ ஹேஷ் ஆகியவை உள்ளடக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த போதைப் பொருட்கள் உணாகுருவி சாந்து என்ற போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானது என்றும் சந்தேகிக்கப்படுவதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது. 3 படகுகளூடாக நாட்டுக்கு போதைப் பொருள் கொண்டுவரப்படவுள்ளமை குறித்து காவல்துறை போதைப் பொருள் பணியகத்துக்கு கடந்த செப்டம்பர் மாதம் முதற் பகுதியில் தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. கனிமுள்ளு சஞ்சீவ் கொலை தொடர்பாக தேடப்பட்டு வந்த இஷாரா சிவந்தி நேற்றைய தினம் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இஷாரா சிவந்தி உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களும் இன்றைய தினம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனிமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா சிவந்தி இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் FUK வுட்லர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இரவு முதல் பெய்து வரும் கடும் மழை காரணமாக கொழும்பு மற்றும் கொழும்பு புறநகர் பகுதிகள் வெள்ளம் நிறைந்து காணப்படுகின்றது. கொழும்பு நகர் முழுவதும் ஆங்காங்கே வெள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டுள்ளது. அதுபோல தொடர்ந்தும் இந்த மழை பெய்யுமாக இருந்தால் கொழும்பின் முக்கிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே மக்கள் மழை நேரங்களில் அவதானமாக பயணங்களை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் அயன மண்டலங்களுக்கு இடையிலான ஒடுங்கும் வலயமானது தற்போது நாட்டின் வானிலையில் தாக்கம் செலுத்தி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.